ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,400,000 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து உச்சத்திலேயே நீடிக்கும் வெள்ளியின் விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 258 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டின் கடைசி சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இயற்கையின் அழகை ரசித்து புகைப்படம் எடுத்து உற்சாகம். சென்னையில் இன்று மாலை முதல் நாளை வரை கடற்கரைகளில் குளிக்கவோ இறங்கவோ தடை. கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதை தடுக்க தடுப்புகள் அமைப்பு. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக காவல்துறை அறிவிப்பு. அடுக்குமாடி குடியிருப்புகளில் கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதி கட்டாயம். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள். 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிப்பு. புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு படையெடுக்கும் மக்கள். கூட்டம் கூடும் இடங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக ஏற்பாடுகளில் தமிழக அரசு தீவிரம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க டோக்கன் அச்சிடும் பணி மும்முரம். இரண்டாயிரத்து 26 புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மடல். ஊராட்சிகளில் வார்டுகள் தோறும் மகளிரை திரட்டி திராவிட பொங்கல் கொண்டாடுமாறு அறிவுறுத்தல். எதிரிகள் மற்றும் உதிரிகளின் வியூகங்களை தகர்த்தெறிவோம் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் உறுதி. உரிமை போர்க்களத்தில் வாளேந்தி நிற்பதாகவும் அறிக்கை. சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களின் கருத்துக்களை பெறுகிறது திமுக. பிரத்யேக மொபைல் செயலியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் பணிகள், கூட்டணி விவகாரம் குறித்து ஆலோசிக்க திட்டம். ராமேஸ்வரத்தில் காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழா. காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பெருமிதம். தொன்மையான காசி நகரமும் உலகத்தின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழும் இணைகிறது என்று சொன்னால்தான் அது காசி தமிழ் சங்கமம் என்று சொன்னார்கள். சங்க இலக்கியங்களில் காசி பற்றிய குறிப்புகள் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேச்சு. மகாகவி பாரதியார் பற்றி தமிழில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். महाकवि भरतियार मधुर तमिलेश उलगम एलम परबुम बागे सैदल बेनुडुम एंडुर सोनार आदे नमुदु भारतर प्रमदर नरेंद्र मोदी जी अबरगल काशी तमिल संगमम मूलम निरोवेट्री करुकी किरार. பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஜனவரி 6ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும். முதல்வரிடம் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல்.
கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தவேக ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் சிபிஐ 2வது நாளாக விசாரணை. கட்சியின் தலைவர் விஜயையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர சிபிஐ திட்டம் என தகவல். திருத்தணியில் வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தல். திருத்தணியில் வடமாநிலத்தவர் என்பதால் இளைஞர் மீது தாக்குதல் என பரவும் தகவல் தவறு. வடமாநில இளைஞர் இறந்தார் என்பதும் வதந்தி என்றும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் விளக்கம். கம்ப்ளைண்ட் சொல்றதை வச்சு சொல்றேன். நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பார்க்கறியா? அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வழியா. It is not entirely on account of being North Indian, because if that is the case, so many other people are also staying here. திருத்தணி ரயில் நிலையத்தில் வியாபாரி மீது தாக்குதல். மீண்டும் அரங்கேறிய தாக்குதல் சம்பவத்தால் ரயில் பயணிகள் அச்சம். திருப்பூரில் தலைமை காவலரை கத்தியோடு விரட்டிய இளைஞரால் பரபரப்பு. கோவில் விழாவில் பெரும் கூட்டத்துக்கு நடுவே நடந்த அதிர்ச்சி சம்பவம். ஒன்பது IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கூட்டுறவுத்துறை செயலாளராக இருந்த சத்யபிரதா சாஹூ இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு மாற்றம். தமிழகத்தில் 56 IPS அதிகாரிகள் உட்பட 70 காவல் உயரதிகாரிகள் இடமாற்றம். 3 ADGP-கள் DGP-களாகவும் 7 IG-கள் ADGP-களாகவும் 3 DIG-கள் IG-களாகவும் பதவி உயர்வு. சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் DGP-யாக பதவி உயர்வு பெற்று ஆயுதப்படை DGP-யாக நியமனம். சிறைத்துறை ADGP மகேஸ்வர் தயாள் சட்டம் ஒழுங்கு ADGP ஆனார். போராட்டங்களால் ஸ்தம்பித்த தலைநகர் சென்னை. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் போராட்டம். சென்னையில் ரிப்பன் மாளிகையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது. குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு சேவை மற்றும் ஆதார் மையங்கள் இன்றும் நாளையும் செயல்படாது. மென்பொருள் பராமரிப்பு, தணிக்கை பணிகள் காரணமாக 2 நாட்கள் இயங்காது என்று அறிவிப்பு. விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். கிராமங்களில் பச்சை வயல்வெளிகள் பனிப்போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்தது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலோடு கூடிய மழைக்கு வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறப்பு. ஜனவரி 14 பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம். உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி வரலாற்று சாதனை படைத்தது இந்தியா.
$4.18 டிரில்லியன் மதிப்போடு ஜப்பானை பின்னுக்கு தள்ளியது. மேற்கு வங்காளத்தில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த மக்கள் தயாராகிவிட்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி. பொதுக்கூட்டத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மறைந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிப்பு. இறுதிச் சடங்கு நிகழ்வில் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இலங்கை அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடர். இந்திய மகளிர் அணி தொடரை முழுமையாக வென்று அசத்தல். தென் அமெரிக்க நாடான பெருவில் ரயில்கள் நேருக்கு நேர் மோதல். ரயில் ஓட்டுநர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் காயம்.